ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான அட்டகாசமான பாய் வீட்டு கல்யாணங்களில் செய்யக்கூடிய மட்டன் தால்ச்சா தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே பாய் வீட்டு கல்யாணங்களில் செய்கிற மாதிரியே அவ்வளோ அட்டகாசமாக வரும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான அட்டகாசமான மட்டன் தால்ச்சா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதை செய்யறதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்து திருவி மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு 50 ml தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு திக்கான பாலாக எடுத்து இந்த கப்பில் வச்சுருக்கேன். மறுபடியும் தண்ணி சேர்த்து 2வது பால் 3வது பால் எடுத்தது இந்த கப்பில் வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப்புக்கு கம்மியாகவே கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு அரை கப்புக்கும் கம்மியாக துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். சின்ன கப்பால் எடுத்துக்கங்க, ரொம்ப பெரிய கப்பால் இழக்கக்கூடாது. இது 1 கிலோ பிரியாணிக்கு கரெக்டான தாளிச்சாவாக இருக்கும். இது தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு மூடியில் 1/4 மூடி தேங்காவை திருவி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். நீங்கள் கசகசா இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட ஒரு 5-6 சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு 10-12 மிளகு இருக்கிற மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 50 ml தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலையை 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டை வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கிராம் அளவுகளில் 150 கிராம் இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு, நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்குங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும், நல்லா வதங்காது. ரொம்ப ப்ரௌன் கலரும் இல்லாமல் ரொம்ப கண்ணாடி பதமும் இல்லாமல் நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு கலர் மாறி வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா தலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கினா போதும். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். 2 நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கிராம் அளவுகளில் 150 கிராம் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். தக்காளியும் வதங்கணும், நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு வாங்கி வச்சுருக்க மட்டன்லேருந்து கொஞ்சமாக எலும்பு கறியும் கொழுப்புமா ஒரு 150 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு தாளிச்சாவுக்கு அந்த கொழுப்பு கறி தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கொழுப்பும் எலும்புமா சேர்ந்த மாதிரி ஒரு 150 கிராம் எடுத்துக்கலாம். இந்த தால்ச்சாவுக்கு அந்த அளவு போதும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே சேர்ந்து தக்காளியும் நல்லா வதங்கிடும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும், நல்லா வதங்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு பிறகு இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நீங்கள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூளுக்கு பதிலாக குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருந்தீங்கன்னா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2வது பால் 3வது பால் தனியாக கப்பில் எடுத்து வச்சுருந்தோமே அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கூடவே 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே குக்கரில் மாற்றிடலாம். இப்போ குக்கரில் மாற்றியாச்சு. நம்ம ஊற வச்சுருக்க துவரம்பருப்பு கடலப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா ஊற வச்சாதான் சீக்கிரமாக பருப்பு வெந்து வரும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு, 1 வாழைக்காய் எடுத்து நல்ல பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மாங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் மாங்காய் இப்போதைக்கு நம்ம சேர்க்க வேண்டாம். மாங்காய் இப்போ சேர்த்தா ரொம்பவே கரைஞ்சி போயிடும். இது அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த எலும்பு, கறி, காய்கறி, பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இந்த உப்பு, உரப்பு, புளிப்பெல்லாம் அந்த காயில் நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ 7 விசில் வந்துருச்சு. இப்போ விசில்லாம் அடங்கிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மறுபடியும் ஆன் பண்ணி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க மாங்காய் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவையை இதில் சேர்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு இதை கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ தேவைப்பட்டால் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. போட்ட மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க திக்கான பாலை இது உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அப்படியே 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ நல்லா 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம பாய் வீட்டு தாளிச்சா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.